தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒரு ஆரோக்கியமான சிந்தனை பகிர்வு. ஸோ நமக்கு என்னென்ன மரியாதைக்குரிய அகில பாரத பொதுச் செயலாளர்கிட்ட என்னென்ன கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஆரோக்கியமான சிந்தனை பகிர்வு. அதுதான். ஏன்னா இதில் வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஒரு அமைதியான ஒரு நல்ல கூட்டம், பரபரப்பான கூட்டம் இல்லை, அமைதியான பகிர்வு கூட்டம், அவ்வளவுதான். பரபரப்பு கூட்டம். பரபரப்பான கூட்டம் பார்த்தீங்களா? திருச்சியுடைய அந்த எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு? திருச்சி இல்ல, அவர் விஜய்க்கு கூட்டம் வருது. ஆனா அது வந்து பார்க்கும் கூட்டமா ஓட்டு போடும் கூட்டமா என்பது இனிமேதான், பார்க்க வரும் கூட்டமா ஓட்டு போட வரும் கூட்டமா என்பது நமக்கு இனிமேதான் தெளிவு வரும். இன்னொன்று, இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு என்னோட ஆசை. ஏன்னா நிறைய பேர் மயங்கி விழுறதும் தண்ணி இல்லாமல் இருக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தம்பி இன்னும் கொஞ்சம், அது வீக்கெண்டு, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத மாதிரி இன்னைக்கு வீக்கெண்டு தலைவர் ஆயிருக்காரு. ஒரு நாளில் குறிப்பிடுறதுனால நிறைய பேர் ஒரே நேரம் கூட்டம் அதிகமாகிடுது. அதனால் இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவரது தாக்கம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும். மக்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ மக்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒரு அரசியல் தலைவர் என்ற வகையில் தான். ஆனால் அனாவசியமாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தெரியாமல் பேசுகிறார். பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது. அதனால தம்பி திமுகவின் எதிர்ப்பை மட்டும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க கூடாது. என்னால மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்ற கட்சி. திமுக மீதான விமர்சனம் சரின்னு பாக்குறீங்க? ஆமா, திமுக மீது மக்கள் எல்லாரும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திமுக மீதான விமர்சனத்தை இன்னும் அவர் தீவிரப்படுத்தலாம். அதான் எனது கருத்து. எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து தான் பேசு பொருளா இருக்கு. அதாவது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி தக்க வச்சதுக்கு காரணமே மத்திய பாஜக அரசு தான் அப்படின்ற கருத்து தெரிவிச்சிருக்காரு. உண்மைதானே சொல்லியிருக்காரு. நீங்க தான் ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தீங்களா? இல்ல, அவரு சொல்லியிருக்காரு, அண்ணன் சொல்லியிருக்காரு. அததான் அவர் சொன்னதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? செங்கோட்டையன் வந்து டெல்லி போய் மீட் பண்ணிருக்க உள்துறை அமைச்சர் இன்றைய தினம். இல்ல, அது அவரே கருத்து சொல்ல நான் என்ன சொல்ல முடியும் தம்பிங்களா?